பிக் பாஸ் மூலமா ஃபேமஸ் ஆகக்கூடிய ஜாக்லின் அந்த மாதிரி படங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க அம்மா பார்த்துட்டு தான் சொல்லி ஒரு அதிர்ச்சி தகவல் வெளியிட்டிருக்காங்க. அதோட விவரத்தை தான் இதில் பார்க்க போகிறோம். பிக் பாஸ் சீசன் 8 கலந்துட்டு மக்கள்கிட்ட ஃபேமஸ் ஆனவங்க தான் ஜாக்லின். இவங்க ஒரு காலகட்டத்தில் ஒரு பிரபலமான ஆங்கராக வளம் வந்தவங்க. தமிழ் சினிமாவில் சில முக்கியமான படங்கள் நடிச்சிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக நயன்தாரா நடிப்பில் வெளிவந்த கோலமாவு கோகிலா திரைப்படத்தில் நயன்தாராவுக்கு தங்கச்சியாக ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருப்பாங்க. இப்படி இருக்கும்போது சின்ன திரையில் லாங் கேப் விட்டோட ஜாக்லினுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக வந்து இந்த பிக் பாஸ் சீசன் 8 தான். அது மூலயமா அவங்க டைட்டில் வின் பண்ணல, ஃபினாலாவுக்கு போல, ஆனால் எக்கச்சக்கமான ரசிகர் படத்தை உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம சொல்லி தான் ஆகணும். அப்படிப்பட்ட ஜாக்லின் இப்போ தான் லைஃப்பில் நடந்த சில சுவாரஸ்யமான தகவல்களை ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2020 வருஷத்தில் இந்தியாவை கொரோனா தொற்று ரொம்ப மோசமாக தாக்கிட்டு இருந்துச்சு. அப்போ எல்லாமே லாக்டவுன் காரணமாக வீட்டில் முடங்கியிருந்தாங்க. அந்த நேரத்தில் ஓடிடியில் படங்கள் பார்க்க ஆரம்பித்தேன். இதில் ஹாலிவுட் படங்களும் இருக்கும். பொதுவாக ஓடிடியில் படம் வெளியாகும் போது அதுக்கு சென்சார் இருக்காது. அதனால் ஆபாச காட்சிகள் வரதான் செய்யும். அப்படி படம் பார்த்துட்டு இருக்கும்போது 18+ காட்சிகள் திடீர்னு அந்த படத்தில் வந்துருச்சு. அதை பார்க்கும்போது நான் அந்த படத்தை பார்த்துருக்கிறேன் அப்படிங்கிறத எங்கள் அம்மா பார்த்துட்டாங்க. எனக்கு இந்த மாதிரி படங்கள்லாம் பார்க்குற பழக்கம்லாம் கிடையாது. ஆனால் ஓடிடியில் வரக்கூடிய படங்கள் வெப்சீரிஸ்லாம் பார்க்கும்போது அதில் 18+ காட்சிகள் வரதான் செய்யும். ஆரம்பத்தை தயங்கி தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் தொடர்ந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ யதார்த்தமாக அம்மா அந்த இடத்துல பார்க்கும்போது நான் வந்து அந்த சீனை வந்து ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணேன். அந்த நேரமாக என்னமோ தெரியல, ரிமோட் ஒர்க் ஆகலை. பிறகு என்ன செய்யறது, ஒருவேளை சமாளிச்சிட்டேன், திட்டு விடும், அதையும் நான் வாங்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரியும். இன்னொரு பக்கம் நான் காலேஜ் படிக்கும்போது அந்தளவுக்கு நல்லா இருக்க மாட்டேன், சுமாராக தான் இருப்பேன். அதனால் எந்த ப்ரப்போசல் எனக்கு வரலை. விஜய் டிவியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போதே எனக்கு நெல்சன் அவர்கள் ரொம்ப புரியும். அப்போ ஏற்பட்ட பழக்கம் காரணமாக தான் கோலமாவு கோகிலா படத்தில் ஒரு சின்ன ரோல் நடிக்கிறத வாய்ப்பு எனக்கு அவர் கொடுத்தாரு. அதை நான் எப்பயும் மறக்க மாட்டேன். ஆரம்பத்தில் ஏதாவது படம் பண்ணும்போது எனக்கு ரோல் தெரியான்னு கேட்டதுக்கு இப்போதையும் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஆனால் கொஞ்ச நாட்களுக்கு அப்புறமா அவர் டீம் கிட்ட எனக்கு ஃபோன் வந்துச்சு. கோலமாவு கோகிலா படத்தில் நடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு நான் கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஒன்றே ஓகே சொல்லிட்டேன். ஆனால் ஆரம்பத்தில் நயன்தாரா அவங்களுக்கு தங்கச்சி கதாபாத்திரம் தான் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு எனக்கு தெரியாது. அந்த மூவியில் வெள்ளித்திரையில் எந்த ரோல் கொடுத்தாலும் அதை பக்காவாக பண்ணிடணும், அதை அக்செப்ட் பண்ணுங்கிற முடிவு தான் இருந்தேன். ஆனால் நயன்தாரா அவங்களுக்கு தங்கச்சியாக நடிக்கிறதுக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பு கிடைக்கணும்னு நினச்சி கூட பார்க்கல. கண்டிப்பாக நெல்சன் சாருக்கு நான் நன்றி தெரிவிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரியும். சின்ன திரையில் மிகப்பெரிய கேப் விட்டிருந்த எனக்கு அந்த கோலமாவு கோகிலா திரைப்படம் ஒரு கம்பேக்கை கொடுத்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் சரியாக எந்த வாய்ப்பும் கொடுக்கல. இப்போ ரசிகர்களை தூக்கி வச்சு கொண்டாடுறதுக்கு முக்கியமான காரணமே இந்த பிக் பாஸ் சீசன் 8 தான். நான் டைட்டில் வின் பண்ணலை, ஃபினாலே வீக்கில் பெருசாக சாதிக்க முடியல. ஆனால் அந்த பொட்டியை எடுத்துகிட்டு எனக்காக ஓட் போட்டு காப்பாற்றின மக்களுக்காக ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுங்க அப்படிங்கிற சந்தோஷம் நான் வெளில வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்களை எமோஷனலாக பேசுகிற ஜாக்லின் கூடிய சீக்கிரம் உங்களை மிகப்பெரிய ப்ராஜெக்டை சந்திக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சஸ்பென்ஸை வச்சுருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.